அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையை சந்திப்பதில் உங்களை பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளர் திரு எல்.கே. அத்வானி அவர்கள் இணையதளத்தை மிக அருமையாக பயன்படுத்தி வருவதாகவும், இணையதளங்கள் மூலம் இமெயில்களை பலருக்கு அனுப்பி தங்களுடைய கட்சியில் செயல்பாடுகளை குறித்தும் அவர்களுடைய கருத்துக்களை குறித்தும் அறிந்து வருவதாகவும், இப்படிப்பட்ட ஒரு புதிய தொழில்நுட்பத்தை முதலில் பிஜேபி தான் கடைபிடித்து வருவதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் ஒரு விருது வழங்கும் விழாவில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரவாதிகளின் ஆயுதங்களை செயலிழக்க செய்யும் வகையிலான நவீன தொழில்நுட்ப முறைகளை உருவாக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மேரில் பெரிய பருந்து ஒன்றை எல்லை பாதுகாப்பு படையினர் வீரர்கள் தற்செயலாக பிடித்தனர். அப்போது அந்த பருந்து உடம்பில் டிரான்ஸ்மிட்டர் கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். பாகிஸ்தான் ராணுவம் அந்த பருந்தை அனுப்பியிருப்பது தெரியவந்ததாக ராஜஸ்தானில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்வைத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களிலும் நாளை முதல் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரும் உத்தரப்பிரதேச முதல் மந்திரியான திரு மாயாவதி அவர்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், சிறுதாவூர் பிரச்சினை குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தை வரவேற்பதாக நாங்கள் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் என்றும், சிறுதாவூரில் நான் எந்த நிலத்தை வாங்கவில்லை, வாடகைக்கு எடுத்த வீட்டில்தான் தங்குகிறேன் என்றும், தற்போது விசாரணை ஆணையத்தின் முன் இருக்கும் பிரச்சனையை குறித்து கருத்து தெரிவிப்பது அதன் நடவடிக்கையை கேலி கூத்தாக்குவதற்கு சமம் என்று கூறியிருக்கிறார். அதுக்கடுத்து அவர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கும் அமைச்சர்களின் மீது ஊழல் புகார்கள் அதிகம் வந்து கொண்டிருப்பதற்கு விசாரணை கமிஷன் அமைக்க தயாரா என்று சவால் விட்டிருக்கிறார். சென்னை சத்தியமூர்த்தி பவன் அருகே மன்மோகன் சிங், சோனியா, தங்கபாலு ஆகியோர் உருவமைகளை எரித்த பெரியார் தீகாவை சேர்ந்த 100 பேர் கைது செய்யப்பட்டனர் என்றும், இந்த சம்பவத்தை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்த்த கூறி தடையை மீறி கோட்டையை நோக்கி ஊர்வலம் செல்ல முயன்ற முன்னாள் துணை மேயர் கரத்தே தியாகராஜன் உள்ளிட்ட சுமார் 200 காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. இதை பற்றி அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறிய வார்த்தை, திராவிட தமிழர்களை பிரித்து காட்டிக் கொடுத்து ஆட்சிகள் மாறும்போது காட்சிகளை மாற்றி செய்திகளை திரித்து எழுதி மறைத்து பல வகை செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தபால் தலையிடும் நிகழ்ச்சி தமிழகத்தில் நடைபெறும் வரை தமிழர்கள் இளிச்சவாயர்கள் தான் என்றும், தமிழர்கள் பிச்சை தமிழர்கள் தான் என்றும் கூறு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் ஆதங்கப்பட்டார்கள். வடகிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட கடும் பறவை காய்ச்சல் நோயால் பீதி கிளம்பியதை தொடர்ந்து நாமக்கல்லில் இருந்து முட்டை இறக்குமதி செய்ய வளைகுடாவில் உள்ள ஓமன் நாடு தடை விதித்துள்ளது. ஓமன் நாட்டுக்கு நாமக்கல்லில் இருந்து தினமும் 15 முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இப்போது அது நிறுத்தப்பட்டுவிட்டது. ஆனாலும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்கான், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி குறையவில்லை என்றும் அரசாங்கம் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சூயஸ் கவை வழியாக மத்திய தரைக்கடல்களில் போடப்பட்டுள்ள கடலுக்கடியில் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆசிய, ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே இன்டர்நெட் சேவை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும், தொலைத்தொடர்பு தேவை கடும் பாதிப்புக்குள்ளாகவும் தகவல்கள் வருகின்றன. இதற்கு காரணம் மால்டா அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டது என்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் நிதி நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அமெரிக்க மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனங்களை மீட்பதற்கான திட்டம் ஒன்றை அதிபர் புஷ் அவர்கள் தலைமையிலான நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த மாதம் அடுத்த மாதமும் அவசர கால கடனாக $17 பில்லியன் அளிக்கப் போவதாகவும் இந்த அறிவிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிதி உதவி பிரதானமான ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கும் ஷெரல்சர் நிறுவனத்திற்கும் அளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொகாலியில் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 2ஆம் நாளான இன்று முதல் இன்னிங்ஸ் இந்தியா அனைத்து விக்கெட்டையும் இழந்து 453 ரன்கள் எடுத்துள்ளது.
பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸ் ஆட்டம் போதிய வெளிச்சமின்மை காரணமாக தாமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. வானிலை அறிக்கை 20 டிசம்பர் 2008க்கான சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது காலை 10 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படம். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் இல்லாததற்கு தெரிகிறது. வங்கக்கடலிலும் மேகமூட்டங்கள் கிடையாது. ஆனால் அரபிக்கடலில் அதிக மேகமூட்டங்கள் இருக்கிறது. நேற்று கேரளாவுக்கு அருகில் அடர்த்தியாக இருந்த மேகமூட்டங்கள் இப்பொழுது கலைந்து அப்படியே பரவலாக அரபிக்கடலில் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இதன் தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.